பேரன்பிற்குரிய இறைநேசர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் ஒரு திசையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவனை வணங்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்மை போன்றவர்கள் ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் இயங்குகிற அந்த வேகத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை, தவறுகளை, அருவருக்கத்தக்க செயல்களை, பொய்யான காரியங்களை நம்மிடத்தில் இருந்து முற்றிலும் அகற்றுவதற்காகத்தான் ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சரியாக ஒரு வாரத்திற்குள் நாம் ரமலானை அடைய இருக்கிறோம். ரமலான் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் அறிஞர் பெருமக்கள் நிறைய நினைவுபடுத்துகிறார்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் கொட்டி கிடக்கிறது. நாம் அதை தேட வேண்டும். அதை குறித்து நாம் ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். ஆய்வுனே நீங்க பெரிய அளவில் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த வார்த்தை அழகான ஒரு சொல்லாடல். ஆய்வு வாசித்து கேட்டு சிந்தித்து உணர்வது ஒரு அற்புதமான ஆய்வு. ரமலான் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் அதில் நிறைய பட்டியல் இருக்கிறது. ஒரு 3 செய்திகள். முதல், என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில், என் சொந்த வாழ்க்கையில நான் இறைவனுக்கு பிடித்தவனாக நான் வாழ வேண்டும். இரண்டாவது, நான் யாரை சந்திக்கிறேனோ அவர்களிடத்திலே இறை நம்பிக்கையோடு சேர்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவது, எப்பொழுதுமே நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு, ரமலான் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரமலான் அதை நமக்கு சொல்லித் தருகிறது. நம் முன்னால் இருக்கிற உயிரினங்களின் மீது அன்பும் பாசத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். அது ஒரு சின்ன எறும்பாக இருக்கலாம், அல்லது ஒரு செடி கொடிகளாக இருக்கலாம், அது ஒரு விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு பரிவு, ஒரு பேர் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை ரமலான் வலியுறுத்துகிறது. பேரன்பிற்குரியவர்களே, இவ்வாண்டு எப்படியாவது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்விற்கு பிடித்த மாதிரி வாழ்வதும், நாம் யாரை சந்திக்கிறோமோ அவரிடத்திலே இறை உணர்வோடு கூடிய பண்பை வெளிப்படுத்துவதும், நம் முன்னால் இருக்கிற எல்லா உயிரினங்களின் மீதும் ஒரு அன்பும், ஒரு அரவணைப்பும், ஒரு பாசமும் காட்டுகிற ஆத்மாவாக நம்மை உயர்த்தி கொள்வோம், நம்மை வளர்த்து எடுத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக.